Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1077 part 2. ஓபன் பண்ணா நம்ம மொமனோசுகே இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த ஜுனெசாங்கிற யானை கிட்ட அப்படியே மனசுலயே பேசுவான். இந்த மாதிரி நான் இன்னும் பார்டரை ஓபன் பண்ணல, நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி வேற சொல்லுவான். ஏன் அப்படின்னா லேண்ட் ஆஃப் ஆனாவோட மக்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அதுக்காக. சோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம் இந்த கைடோவோட பைரட்ஸுங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க இன்னும் இருக்கானுங்க, எல்லாத்தையும் தோக்கடிச்சு முடிக்கல. அவனுங்க பாத்தீங்கன்னா கண்டமேனிக்கு பீரங்கி வச்சு சுட்டுட்டு டேய் நாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கண்டா, எங்களை ஜெயிக்க முடியாது ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அண்ட் இன்னொரு காமெடி என்னன்னா, கைடோ தோத்து போயிட்டான்னு கூட இன்னும் அவனுக்கு தெரியல. அவனுக்கு இன்னும் நம்பிக்கை என்னன்னா, கடலோட எம்பரர் ஆளு நாங்க, எங்களை எல்லாம் எவனாச்சும் தோற்கடிக்க முடியுமா, முதல்ல அவரை தோற்கடிக்க முடியுமாடா, அவரை தொட்டவனை இது வரைக்கும் அவர் விட்டதே இல்ல, அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. பிராங்கி தான் செம காமெடி, கடுப்பாயி டேய் இப்பதான்டா எல்லாமே முடிஞ்சது, மறுபடியும் கிளப்பிட்டு வந்துட்டீங்களாடா, இன்னும் என்கிட்ட எனர்ஜி மிச்சம் இருக்குடா, வாங்கடா இன்னைக்கு உங்க எல்லாத்தோட பள்ளியும் பேத்துறேன்னு கொலை வெறியில சண்டைக்கு வருவான். குரூக்கு தான் அட இருற ஆயிருன்னு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவான், வேலைக்கே ஆகல. நல்லவேளை அந்த டைம் கரெக்டா எமட்டோ உள்ள என்ட்ரி கொடுத்து டே அறிவு கட்டவனுங்களா, அவங்க யாருக்குமே அறிவுங்கிறதே சுத்தமா இல்லையா, ஆல்ரெடி நீங்க ஒரு டைம் செத்து பொழைச்சிருக்கீங்க, அதுவே உங்களுக்கு தெரியல. கைடோவோட ஃப்ளேம் கிளவுட் அப்பவே அழிஞ்சு போச்சு, அந்த டைமே கீழே விழுந்து நீங்க எல்லாருமே செத்துருக்க வேண்டியது. ஆனா உங்க எல்லாத்தையுமே சாக விடாம காப்பாத்தினது கொசுக்கி மொமனோசுகே தான். அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா லூசு பயிலாம்பா, அவன் யாரோட சைடு, அவனுக்கு நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்பானுங்க. தம்பிகளா ஆல்ரெடி சண்டை எப்பவோ முடிஞ்சு போச்சு, உங்க உயிரையும் காப்பாத்தியாச்சு, இப்படியே போனீங்கன்னா அவன் லைஃப பார்த்துட்டு ஜாலியா இருந்துக்கலாம். இல்ல நாங்க எங்க எஜமான கண்டி சண்டை போட்டே தீருவோம் ஆஹா ஓஹோன்னு ஏதாச்சும் பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்தையும் நானே தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பேன்னு அம்புட்டு பேர் சைலண்ட் ஆயிடுவானுங்க. அந்த டைம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிருது. சரி ஒனியஷிமா தான் ஏதோ இம்பேலன்ஸ்ல அதிர்வாயி உடையுதுன்னு பார்த்தா மொத்த லேண்ட் ஆஃப் ஆனவுமே அதிருது. அதுக்கப்புறம் கைடோவும் பிக் மாமும் போய் விழுந்தாங்களே லாவா, அந்த இடமுமே கண்ணா பின்னான்னு அதிர்ந்துகிட்டு இருக்குது. பவனுக்கு எல்லாம் பார்த்து பயந்து போய் என்னடா நடக்குதுன்னு விசாரிச்சா சி சர்ஃபேஸ்ல ஏதோ பஞ்சாயத்து மானுங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அடியில இருந்து புகைஞ்சுகிட்டு இருக்கும். அதான் புகையுதுன்னு தெரியுது இல்ல, ஏன்டா வெட்டியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்போ கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை, அந்த ஓட்டைக்கு அடியில இருந்து வல்கனோ பிச்சுக்கிட்டு மேல வருது. வேற ஒண்ணும் இல்ல, வல்கனோ வெடிச்சு வெளியில வருது. நான் கூட கைடோ தான் திரும்பி எந்திரிச்சு வரப்போறானோன்னு பயந்துட்டேன். சரி இப்ப நடந்த சண்டையில ஆக்சுவலா கைடோ தான் வின் பண்ணா, நான் மறுபடியும் லூஃபி வந்து அடிச்சு அவனை காலி பண்ணதுனால இப்ப லூஃபி தான் வின்னர். இப்ப அந்த வல்கனிக் எரப்ஷன் ஆச்சுல்ல, அதனால அந்த மொத்த இடமுமே அப்படியே புகை மண்டலம் ஆகுது. மக்கள்லாம் அதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்களா, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு டிராகன் வேற ஒண்ணு வரும். அவ்வளவுதான் போச்சு, கைடோ வந்துட்டான்னு சொல்லி அத்தனை பேர்த்துக்கும் நடுங்கும். ஆனா வந்தது கைடோ இல்ல மொமனோசுகே. வந்தவன் எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே ஐயோ கைடோ இன்னைக்கு தான் நாங்க எதுவுமே தப்பு பண்ணலையே, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ஃப்ரீயா ஓட வேண்டியதானே அடிச்ச போராண்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிப்பானுங்க. மொமனோசுகே பார்த்துட்டு யோ 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 இருங்கய்யா, நான் ஒண்ணு கைடோ இல்ல, சண்டை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு, யாரும் பயப்பட வேண்டாம். இப்ப நடந்த வல்கனிக் எரப்ஷன் வேற ஒண்ணும் இல்ல, கைடோவை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அவ்வளவுதான். இனிமேட்டு அனிமல் கிங்டம் பைரட்ஸோட சுப்ரீம் கமாண்டர் கைடோ கிடையாது, அவன் இனிமேட்டு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே டம்முன்னு வந்து ஒரு அடி அடிப்பான். அந்த இடமே புகை மண்டலம் ஆயிரும். அப்போ அந்த புகைக்குள்ள இருந்து ஹியோரியோட சேர்த்து சாமுராய்ஸ் எல்லாம் என்ட்ரி கொடுப்பாங்க. ஹியோரியா பார்த்தோன்னே ஐயோ கொமனோசுகே உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்ட்டு அத்தனை பேத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒருத்தி இறந்து போயிட்டாலேன்னு அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. உயிரோட வந்துட்டால எப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும். அதுக்கப்புறம் டெஞ்சிரோவும் வருவானா, என்ன இவரு அவரு கூட சேர்ந்தவராச்சே, இவரு தானே ஹியோரியா கொன்னது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களா. அதெல்லாம் ஒரு பெரிய கதப்பா, வெளாவாரியா விளக்கமா சொல்றோம். இனிமேட்டு இந்த லேண்ட் ஆஃப் ஆனோட புது ஷோகன் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு எடுப்பான். அது யாரு என்ன, இதுக்கப்புறம் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா, சரி அப்படியே பிறந்தாலும் இனி நேவி ஆளுங்க என்னென்ன பஞ்சாயத்து பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.